உடல் கடந்துமே உயிர் பறக்குமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த சூப்பரான லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிக்சர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் Pinterest ஆப்லலாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். Pinterest ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற வால்யூம் மட்டும் ஃபுல்லாகவே நான் கம்மி பண்ணிட்டு மேலே டபுள் டிக் கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எடிட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கலர்ஃபுல்லாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டபுள் டிக் மார்க் இருக்கா அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சாங் ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஐக்கான் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்கள்கிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சாங்கை ப்ளே பண்ணி பார்த்து தேவையில்லாத லிரிக்ஸை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃபிங்கரில் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ எல்லா கிளிப்பிங்ஸும் பிக்சராக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி கரெக்டாக 6 செகண்டுக்கு கரெக்டாக வந்து வச்சுருங்க எல்லாமே. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இங்க் ஸ்ப்ளாஷ் டெம்ப்ளேட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே குட்டியாக ஒரு பாக்ஸ் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த இங்க் ஸ்ப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6 செகண்டுக்கு முடியுது. அதனால தான் 6 செகண்ட்ஸ்க்கு எல்லா கிளிப்புமே எல்லா பிக்சருமே நான் வைக்க சொன்னேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்க் ஸ்ப்ளாஷ் வந்து இல்லை. அதனால் நீங்கள் பாதியோடு முடிஞ்சதுனால நீங்கள் இந்த 6 செகண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இங்க் ஸ்ப்ளாஷ் அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா இந்த இங்க் ஸ்ப்ளாஷை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கலரு அனிமேஷன் எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். இது எல்லாமே மாற்றிக்கோங்க. அனிமேஷன் மட்டும் இந்த இன்னுக்கும் அவுட்டுக்கும் ஒரே அனிமேஷன் ஃபேட் அனிமேஷன் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கார்னரில் இந்த குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் லிரிக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த லிரிக்ஸ் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து டபுள் லிரிக்ஸாக வந்து எடிட் பண்ண போகிறதுனால நான் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து சேம் அனிமேஷன் தான் கொடுத்துருக்கேன். இன்னுக்கும் அவுட்டுக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதே வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டையுமே சேமாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட் லிரிக்ஸ் ப்ளே ஆனதுக்கப்புறம் செகண்ட் லிரிக்ஸ் தான் வரும். அதனால் செகண்ட் லிரிக்ஸை வந்து கொஞ்சமாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணும்போது சேமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த பிளாஸ்ட்டை வந்து கரெக்டாக இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்ட் வந்ததுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளாஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து வச்சுட்டு வந்துடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுருங்க டூப்ளிகேட் கொடுத்து. எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான எடிட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு திணறு கொயரப்பு வரைக்கும்